அந்த 29வது நாள் பிறை பார்ப்போம். அது காணாட்டி பிறையை கண்டால் 29 கதையமா தானாங்க. பெருநாள் அந்த ரமலானோட வந்து முக்கியமா வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே சோடிச்சிருக்காங்க. இது வந்து பிரதான பாதை, அதாவது ஆமாம். அது இல்லாமல் 1447 வருஷம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவிலேருந்து மதீனாவுக்கு இடம்பெயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MLFL அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்குமே வந்து ஈத் முபாரக். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடி நின்று கொண்டிருக்கிறோம். முக்கியமான ஒரு இடம் மட்டக்களப்புலே. அப்போ காத்தாங்குடியில் இன்றைக்கு நாங்கள் இந்த கடற்கரை பள்ளிக்கு போகிற அந்த வழியில் நின்று கொண்டிருக்கிறோம். இது முக்கியமான ஒரு ஜங்ஷன். இந்த இருக்கக்கூடிய இந்த தூவிட அந்த பேர் கூட எனக்கு சரியான இதில் ஞாபகத்தில் நிற்கிதில்லை. இந்த இதை வந்து தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த வீதியால துருவா அப்படி போனமாக இருந்து சொன்னா ஒரு கடற்கரை ஓரமாக வந்து இன்றைய தருணம் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஒரே இடத்துல வந்து தொழுவாங்க. அப்போ அதை நாங்கள் நிறைய நாள் கூடி எனக்கு ஒரு 2-3 வருடங்களாக கூடி ஆசை. ஓகே, நேரடியாக வரணும்ன்ற சந்தர்ப்பம் கிடைக்காம போயிட்டு. அப்போ அந்த வகையில் இந்த ஆண்டு அது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். அதோட நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் அந்த இடத்த வருவாங்க. உண்மையிலே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து முக்கியமான வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டு இப்போ காத்தாங்குடி எதுவும் நடக்குன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன விடயங்கள் நடக்குது, எப்படி அதை வந்து செய்கிறாங்க, எவ்வளவு பேர் இப்போதைக்கு வந்து பங்கு பெற்றாங்கன்றதெல்லாம் வந்து நேரடியாக வந்து பார்ப்போம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நோன்பு இருக்கிறதுக்காண்டி பள்ளிக்கு வரணும் வந்து ஒரு ஆசை இருந்து நம்முடைய முஸ்லீம் நண்பர்களும் கூப்பிட்டு இருந்தாங்க, வாங்கண்ணாண்டு. அப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு எல்லாமே ரெடியாக இருந்தேன். அப்போ அந்த டைம் கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடைக்காம போயிட்டு, ஆனால் வேற ஒரு இடத்துக்கு சாய்ந்தமரத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ சாய்ந்தமரில் கூடிய நம்முடைய ஆதிப் தம்பி வேற அந்த தம்பியாக்கெல்லாம் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அண்ணா கண்டிப்பாக வந்து வாங்க சந்தர்ப்பம் கிடைச்சாண்டு. அப்போ நாங்கள் பார்ப்போம் முடிஞ்சா இப்போ இந்த வீடியோ இங்கே எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயும் போய் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அங்கேயும் பங்கு பெற்றுவோம். அந்த வகையில் மீண்டும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் அனைவருக்கும் வந்து ஹாப்பி ஈத் முபாரக். பாருங்க, இந்த காத்தாங்குடி நகரம் ஃபுல்லாக வந்து பல்புகளாலேயும் இனி வேறு வேறு அலங்காரங்களாகவும் ஃபுல்லாக வந்து இப்படியே சோடிச்சிருக்காங்க. இது வந்து பிரதான பாதை, அதாவது மட்டக்களப்பு கல்முனைக்கு போகிறதுக்கான அந்த பிரதான பாதை தான் இது, மெயின் பாதை. அப்போ இந்த ஜங்ஷன்ல இருந்தால் இந்த திருவாவா இந்த ரோட்டில் அப்படி போகணும். வேற லெவலில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த பேனிச்ச மரங்களாக இருக்கட்டும், அதை சுற்றின எல்லாமே இந்த பல்ப் எல்லாம் வந்து சோடிச்சு மேலே வேற லெவலில் இருக்குது. சரி, நாம் அப்படியே உள்ள போகலாம். அப்படி போகிற வழியில் அலெக்சா பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளிவாசலில் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30-6 மணி ஆகுது. நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அந்த கடற்கரையை நோக்கி தான் போய் கொண்டிருக்காங்க. ஏன்னா அந்த கடற்கரையெல்லாம் வந்து அனைவரும் வந்து ஒன்று கூடுவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளி வாசல்கள் இருக்குது. அப்போ அங்கே எல்லாருமே வந்து கலைஞ்சி போய் தொழுகைகளை மேற்கொண்டுட்டு அனைவருமே வந்து இனி அதிகாலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு இடத்த வந்து ஒன்று கூடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருந்தால் நோவலா பார்த்துட்டு அப்படி உள்ள போகல. ஏன்னா இப்போ வந்து தொழுகைகள் முடிஞ்சுது. இந்த எல்லாருமே வந்து வெளில வந்து கொண்டிருக்காங்க. ஹலோ நானா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹாப்பி ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஓகே, இந்த பெருநாள் வந்து எப்படி போய் கொண்டிருக்குது, காத்தாங்குடி நகரம் என்ன மாதிரி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். சொன்னால் நிறைய உறவுகள் பார்த்து கொண்டிருப்பாங்க.
நம்மளுடைய வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாமே வந்து இப்போ எப்படி சொல்ற அந்த இனம் மதம் பேதமின்றி அனைவரும் வந்து நிறைய ஆதரவு. நாங்கள் கூட அந்த யூடியூப் சேனலுக்கு மக்கள் நாயகன் லோகோ கிரியேட் பண்ணது கூட அனைத்து சமயங்களையும் மையப்படுத்துற மாதிரி தான் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எங்களுடைய தமிழ் உறவுகள் சார்பாக பெருநாள் வாழ்த்துக்கள். என் பேர் வந்து முகமது இல்ஹாம். நான் ஒரு மௌலவி. இந்த பள்ளி வாயிலில் பிரதம பேசுமாமங்கிறது இந்த பள்ளியிலே இப்படிய மதஸ்தலங்களுக்கு பொறுப்பளிக்கிறேன். அந்த மாதிரி இங்கே நான் தான் பொறுப்பளிக்கிறேன். இங்கே ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கி. பொதுவாக இதில் சொல்றையாக இருந்தால் இன்றைக்கு நோன்பு பிறநாள். பொதுவாக நாங்கள் 29 அல்லது 30 நாட்கள் நோன்பு நோட்போம். விரதம் என்று சொல்லுவீங்க. நோன்பு நோட்டு அந்த 29வது நாள் பிறை பார்ப்போம். அது காணாட்டி பிறையை கண்டால் 29ஓட அதை நம்ம முடிச்சு கொள்வோம். அல்லது பிறை எங்களுக்கு தென்படாட்டி 30ஆக அதை பூர்த்தி செய்து 31வது நாள் நாங்கள் முதலாவது அந்த தினமாக அந்த மாதத்தை முடிச்சுட்டு அடுத்த மாதத்துடைய அரபு மாதத்துல இந்த மாதத்தை சொல்றது ரமலான் மாதம் என்று சொல்றது. உங்களோட தமிழ் மாதங்கள் இருக்கிற மாதிரி முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று சொல்லி 12 மாதங்கள் அரபு மாதங்கள் இருக்கு. அதுல நாங்க நோன்பு பிடிக்கிற மாதத்துடைய பேர் தான் ரமலான். உங்களோட முதலாவது மாதம் இல்ல, முதலாவது மாதம் முஹர்ரம் அந்த தொடர்ல வரும். அப்ப ரமலான் முடிஞ்ச இப்ப ஷவ்வால் மாதம் இன்றைக்கு எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. முதலாவது தினம் தான். இந்த நாள் கணிப்பீடு வந்து சூரியனை வச்சு இல்லை சந்திரனை வச்சு. அப்ப மகரிபண்டா சூரியன் மறையத்தான சந்திரன் உதிக்கும் அப்ப விளங்கும். அப்ப அந்த டைம்ல இருந்து எங்களுக்கு நாள் ஆரம்பிக்குது. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு ஷவ்வாலுடைய முதலாவது நாள் பெருநாளுடைய தினம். அல்ஹம்துலில்லாஹ் இங்க எல்லா முஸ்லிம்களும் இன்றைக்கு இந்த பெருநாளை சொன்னா இப்ப நீங்க அந்த பிறைய காணலன்னு சொன்னா 31வது நாளும் 29 நாள் காணல, 30 நாளும் காணல. இல்ல 29வது நாள் பார்ப்போம். 29வது நாள் கண்டுட்டோம்டா 29 நோம்பு முடிச்சிருவோம். முடிச்சிட்டு 30வது நாள் நோம்பு பிடிக்க மாட்டோம். பெருநாள் அது பெருநாள் 30வது ஆண்டு பிற பார்க்கல. அது ஒட்டோவா 30வது நாள் முடிகிறதோடய அந்த மாதம் முடிஞ்சிரு. மாதம்ங்கிறது 29 அல்லது 30 தான் சந்திர கணக்கு. அதான் எங்களுடைய நம்பிக்கை. இப்ப காத்தான்குடி நகரம் என்ன மாதிரி ஃபுல்லா வந்து அலங்கரிச்சு உண்மையிலே வேற லெவல். அந்த நாங்க தீபாவளியை பொதுவாக மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்தாங்க 1440 வருஷத்துக்கு முதல். நாங்கள் இருக்கிறது 1447வது வருஷம். அதாவது நபி அவங்களோட அந்த காலத்தை கவனிச்சு நாங்கள் 2026ங்கிறது கிறிஸ்துவுக்கு பின் தானே. அது இல்லாமல் 1447 வருஷம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவிலேருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்த அந்த ஆண்டுலேருந்து எங்களுக்கு கணிப்பீடு. அந்த நேரம் நபி அவங்க மதீனாவுக்கு போன டைம்ல மக்கள் எல்லாம் நிறைய கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டான். அந்த மக்கள் சந்தோஷமா அவங்களோட சந்தோஷம் வெளிப்படுத்தினான். அப்ப நபி அவங்க வந்து 2 பெருநாட்களை முஸ்லிம்களுக்கு அறிமுகப்படுத்தினான் இறைவனுடைய கட்டளை என்பதால். அதுல ஒன்றுதான் நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். இந்த 2 பெருநாளும் தான் முஸ்லிம்களுடைய பெருநாள் தினமாக கொண்டாடப்படணும். 2 பெருநாள் தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினான். அந்த 2 பெருநாளுடைய தினங்களும் எங்களுடைய சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை நாங்கள் வெளிப்படுத்துறது, எங்கள் இஸ்லாமிய வரையறைக்குள்ள நாங்கள் நடந்து கொள்றது. அந்த வகையில இப்போ எங்கள் ஊர்ல நிறைய அதுக்குரிய முன்னெடுப்புகள் எங்கள் சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தும் மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதான் பொதுவாக முஸ்லிம்கள் இந்த தங்களுடைய மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நன்னாளாக இந்த பெருநாளுடைய தினம் இருக்கு. எனவே இங்கே வாரவங்களை நாங்கள் முழுமையாக என்ன செய்யறோம், உள்வாங்கி அவங்களுக்கு சுதந்திரமாக மேல் மாடிக்கு போகலாம். பெண்கள் 2ஆம் மாடி 3ஆம் மாடிக்கு போகலாம். அவங்களுக்கான மேல் மாடியில் வாஷ்ரூம் ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு. எனவே நீங்களும் கட்டாயம் என்ன செய்யலாம், உங்களோட உறவுகள் எல்லோரும் பள்ளி வாயிலுக்கு வரலாம். ஒரு சென்டர் ஒரு பாடசாலை அல்லது ஒரு இன்ஸ்டியூட் ரீதியாக நீங்கள் வாரையா இருந்தால் எங்களுக்கு பள்ளி வாயில முன்னுக்கு நம்பர் இருக்கு தலைவருடைய, நீங்கள் அறிவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏற்பாடுகள் பள்ளியில் நாங்கள் செய்வோம். சொல்லாமல் வந்தால் எங்களுக்கு தெரியாது. சொல்லிட்டு வந்தால் நாங்கள் பள்ளி வாயில உங்களுக்கான இங்கே பள்ளி வாயில்கள் என்னென்ன இருக்கு, இந்த கடமைகள் நாங்கள் நிறைவேற்றோம், உங்களுக்கான சில சிற்றுண்டி ஏற்பாடுகள் அப்படியான விஷயங்கள்ல நாங்கள் என்ன செய்வோம்.
பள்ளியில் செய்து கொடுப்போம். எனவே அப்படி வரக்கூடிய விரும்பக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் முஸ்லீம் அல்லாதவர்கள் குறிப்பாக இருந்தால் உங்களுடைய இங்கே பள்ளி வாயிலுக்கு வருகைன்னு நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். ஓகே, நன்றி, சந்தோஷம். உண்மையிலே கண்டிப்பா சந்திப்போம். கடற்கரையை நோக்கி நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்காங்க. சரியான மாதிரி வாகன நெரிசலா இருக்குது, அவ்வளவு கிரௌடு. பார்த்தாலே விலங்குது அங்க போய் வாகனத்தை கொண்டு நாம ஈஸியா கொண்டு வரையலாண்டு இந்த இங்க இருந்தே வாகனங்களை எல்லாம் வந்து போட பாக்கி பண்ணிட்டு போய் கொண்டிருக்காங்க நிறைய பேர். நம்மளும் முன்னுக்கு எங்கேயாவது போட்டுட்டு போனா தான் திரும்ப எடுத்துட்டு ஈஸியா வந்து வெளியாகலாம். இல்லைன்னு சொன்னா மாட்டிடுவோம் உள்ள வந்து. நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நம்மளுடைய திவா ஆர்ஜே தமிழா டீம் வந்து இந்த இடத்த நின்று கொண்டிருக்காங்க. வணக்கம், எப்படி? நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஹாப்பி ஈடு முபாரக். வாங்க, என்ன கையெடுத்து நிற்கிறோம். ஹாப்பி ஈடு முபாரக். என்ன டைமுக்கு வந்து நாங்க வந்து அந்த அல்தா பள்ளி வாசல் நின்றாங்க. அப்படியே கதையா தான் நாங்க பெருநாள் அந்த ரமலான் வந்து ஃபுல்லா அவங்களோட செலிப்ரேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய பேர் வந்துருக்காங்க. அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல பாத்துருக்கேன். வரணும்ன்ற ஒரு ஆர்வமா இருந்தது. இந்த டைம் சரியா வர கிடைச்சிருக்கு. வீடியோ மூலம் இவ்வளவு நன்மையா இருக்கு. உண்மையில பார்க்கவும் அதுதான் ஐடியா இருக்கு. அப்படி தோணு ஒரு ஐடியா அது எப்படி அந்த கும்புறன்னு தெரியா எல்லாரும் தெரியாது இல்லை. நமக்கு என்ன கடவுள்ன்றது எல்லாமே ஒன்றுதான். பிறப்பால வந்து நம்ம வேற வேற இனங்கள் மதங்களாக பிரிக்கப்பட்டாலும் மனிதம்ன்ற ரீதியில கண்டிப்பா வந்து இந்த உங்களோட சேனல்ல அந்த ஒரு லோல பாத்துட்டு அதுதான் நான் கூட ஒரு காலத்துல நினைச்சிருக்கேன்டா முஸ்லீம் தெரியாது. அப்ப தெரியாது யாரு. அப்ப இந்த சேனல்ல இன்ட்ரோ அந்த லோகோ பாக்கக்குள்ள நான் யோசிச்சு அந்த கெப் போட்டிருக்கேன் எல்லாம். அதான் கெப் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி திருநீரு களத்துல வந்து அந்த குரிசி கிறிஸ்த ஈசஸை வந்து மையப்படுத்துற மாதிரி அதுல மெயினா குத்துற அந்த கேப் தான். அததான் எல்லாரும். அதான் டக்குன்னு அப்புறம் வந்து சொன்னா அந்த இதை தூக்கிட்டேன், லோகோ தூக்கிட்டு அப்புறம் 4 சின்னங்களை வச்சுட்டு அப்புறம் அதை கிரியேட் பண்ணு. ஏன்னா திடீர்னு எடுத்தோன்னு அந்த திருநீர்கள் அந்த அந்த குறிச்சி வந்து தெரிகிறத விட அதை கெப்தறி டக்குன்னு வந்து பழிச்சு நடிக்குது. அதுல இருந்தாலும் தூக்கிட்டு சம்மதம். அதான் இப்ப எத்தனை மணிக்கு வந்து திவாகு? நான் ஒரு 5 மணி அப்படி தூக்கும் போது 5 மணி 5 அப்படிதான் தூக்கும். சரி, ஓகே. அப்ப நாங்க வந்து இங்க நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து அப்படியே வீடியோ தொடர்ச்சியா வந்து காட்டுறோம் உங்களுக்காக வேண்டி. பாருங்க, நீங்க பார்த்துட்டு கூட கருத்தையும் வந்து நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. இதுக்கு முதல் இங்க வந்திருக்கீங்களா, இப்போ எப்படி நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கீங்களா, நீங்க இப்ப இந்த வீடியோ எங்க இருந்து பாக்கீங்கன்றதை கண்டிப்பா வந்து சொல்லுங்க. கண்டிப்பா. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. இந்த திரளுக்கு பார்வையிடுகின்ற சகோதரர்களை வாகனங்களை பார்க் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகள் வெளிப்பாட்டு குழுவினால் வாகனங்களுக்கு வேறாகவும் மோட்டார் சைக்கிள்களுக்கு வேறாகவும் பார்க்கிங்கள் ஏற்பாடு செய்யப்படும். الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. ஒரு இடத்துல, அதாவது முன்னுக்கு ஆரம்பத்துல இருந்து கொஞ்ச தூரம் வரைக்கும் அப்படியே நடந்துட்டு வரோம். உள்ளா வந்து சரியான மாதிரி
க்ரௌடாக இருக்குது வேற லெவல். அதோட வந்து முக்கியமாக வந்து இந்த சூரியன் அந்த உதிச்சு வருது சன்செட் வந்து பார்க்கறது சும்மா அவ்வளோ ஒரு அழகா இருக்குது. இங்கேருந்து அப்படியே அந்த வியூவை காட்டுற பாருங்க சன்செட்டு எப்படி இருக்குண்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குதான் வேற லெவல். அதோட அந்த அந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த இதில் வந்து ஸ்பீக்கர் மடிச்சிருக்காங்க. அங்கே அந்த தொழுகக்கூடிய அது வந்து அங்கே வரைக்கும் விலங்குணம் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படியே அந்த கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைங்க பாருங்க. அதுக்கு அங்கால இருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கண்ணுக்கு போய்கொண்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நடந்து போய் காட்டுறோம். வேற லெவல். ஃபுல்லாக வந்து இந்த பக்கமாக வந்து ரேபிட் ஜாம் ஆகிட்டு வாகனங்கள் எல்லாமே வந்து போறதே சரியான மாதிரி கஷ்டமா இருக்குது. நின்று கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் தயவு செய்து சப்புகளிலே அமர்ந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டப்படுகிறீர்கள். ஹாப்பி ஈட் முபாரக். தமிழ பேர் என்ன? அமர்ந்து கொள்வதற்கான ஓகே. எத்தனை மணி வரீங்க? 9. ஓகே. எப்படி பெருநாள் வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கீங்களா? சந்தோஷம் தானே? உடலுக்கு சமூகம் அளிக்கக்கூடிய சகோதரர்கள் உரிய முறையிலே தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி வைக்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். சமூகங்களை பூர்த்தியாக்கி முன்னாள் வெற்றிடங்களை பூர்த்தியாக்கி நடனமாக்கி கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அதே போன்று பெண்கள் பகுதிகள் சமூகங்கள் இதற்குள் வந்து சேருமாறு மிக வினயமாக வேண்டப்படுகிறீர்கள். இந்த திடலிலே ஆண்கள் பகுதியிலே பின்னால் நின்று سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى سمع الله لمن حمده الله أكبر الله أكبر
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ஓகே ஈச்சம்பழம் தான் இருக்கின்றாங்க கேமராமேன் அதை முடிக்கும் இந்த இறுதி நாளில் அப்படியான ஈமானிய உள்ளங்களுக்கு சரி ஓகே மனோஜ், நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கின்றோம். உண்மையிலே நேரடியாக வந்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரருடைய தொழுகைகள், அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் வந்து நேரடியாக வந்து பார்க்க கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். அப்போ அந்த வகையில் நாங்களும் இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். தொழுகைகள் எல்லாம் வந்து முடிஞ்சது, அனைவரும் வந்து இப்போ கலைந்து சென்று கொண்டிருக்கின்றாங்க. அப்போ ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் நம்மளோட வாகனம் வந்து ஒரு இடத்துல இருக்குது, அதை எடுத்துகிட்டு இப்போ போகணும். ஃபுல்லாக வந்து சரியான மாதிரி இப்போ க்ரௌடாக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய். கண்டிப்பாக வந்து அனைவருக்குமே வந்து மீண்டும் பெருநாள் நல் வாழ்த்துக்கள். Yeah.